உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க ம். அப்படின்னா நீங்கள் நோய்க்கு உட்பட்டவர்கள்னு அர்த்தம். 12 ராசிக்கும் நோய் வரும், ம். 12 லக்னத்துக்கும் நோய் வரும், 27 நட்சத்திரத்துக்கும் நோய் வரும். இந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் அடிக்கடி சளி தொந்தரவு வரும். ம். ஒரு 5ஆம் நம்பரில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போனாலும் சாமி கும்பிட்றேன், சாமி என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்குது, இல்லை பூஜை ரூம் போகிறேன், பூஜை ரூம் அமைதியாக இருக்குது, எனக்கு உணர்ச்சியே இல்லை, அந்த இறை பலம் அங்கே இருக்குங்கிறத உணரவே முடியல, வீட்டு பூஜை ரூம்குள்ளேயே என்னால் உணர முடியல அப்படின்னா, நீங்கள் செய்கிற பூஜைகளை அந்த தெய்வம் ஏற்றுக்கலை அப்படிங்கிறத நம்ம ஒரு சிலை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலையை வீட்டு பூஜை ரூமில் வைக்கிறீங்கன்னா அதை வந்து பிரதிஷ்டை மாதிரி பண்ணக்கூடாது, அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வைக்கக்கூடாது, டெம்பரரியாக எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிறது பெட்டர் ஆல்வேஸ். அதை வந்து எப்பயுமே வந்து அதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நியமங்களே வேறு. நீங்கள் பூஜையை கவனிக்காமலாம் விடக்கூடாது. சில பேர் 10 நாளைக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நிறைய பணம் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு நோய் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூமராலஜி பிரகாரம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். ஸோ அது எப்படி சார் பார்க்குறது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பணம் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோய்க்கு உட்பட்டவர்கள்னு அர்த்தம். 12 ராசிக்கும் நோய் வரும், 12 லக்னத்துக்கும் நோய் வரும், 27 நட்சத்திரத்துக்கும் நோய் வரும், 9 நம்பரில் பிறந்த எல்லாருக்கும் நோய் வரும். இதில் நான் மாற்றுக்கருத்தே இல்லை. சுகர் வந்து இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு காம்பினேஷன் கிடையாது. யாருக்கு வேணாலும் வரலாம். அது எப்படி கூட்டிகிட்டு வருதுன்னா உடல் நிலை நம்ம அதை சமநிலையில் இருக்கிற வரைக்கும் அது சரியில்லை. ஒரு ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிகுலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கூடுச்சுன்னா குறைய போச்சுன்னா அது ஒரு டிஸார்டர், அவ்வளோதான். அதுதான் நோய். அது சின்னதாக இருக்கா இல்லை கிரானிக்காக மாறப்போகுதுங்கிறது தான் விஷயம். அப்போது அத்தனை பேருக்கு நோய் வருமானா அத்தனை பேருக்கு நோய் வரும். எல்லாருமே நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ்லேயே சொல்லுவோமே. இந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கும். ஒரு 5ஆம் நம்பரில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 விஷயம் செய்யும். ஒன்று லிவரில் ஏதாவது ஒரு தொந்தரவு வரும், இன்னொன்று ஸ்கின் அலர்ஜி வரும். இதில் ஏதாவது ஒரு நம்பர் நோயே வராதுன்னு சொல்ல முடியுமானா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இருந்தாதானே சொல்கிறதுக்கு. எல்லா நம்பருக்கும் நோய் வரும், எல்லா நம்பரும் அட்ராக்ட் ஆகும். இதில் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்க போகிறோமா தள்ளி போட போகிறோமாங்கிறது தான் இதில் விஷயம். இல்லை ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி அவங்களுக்கு அதை சரிப்படுத்தி கொடுக்குமா, இல்லை அதுலேருந்து மீண்டு வருவாங்களா? இப்போ இப்படி எடுத்துக்கிறோம். 6ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பிறக்கும் போதே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்காலத்தில் இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? சின்ன வயசுலேருந்து இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? எதில் கவனமாக இருக்கணும்னா அதிகமாக உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறாமல் பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் கொலஸ்ட்ரால் அதை வந்து கவலையே படாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு 50 வயசில் 60 வயசில் வர வேண்டிய பிரச்சனை என்ன நடக்கும்? ஒரு 30-35 வயசில் சீக்கிரம் வந்துடும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சீக்கிரம் வந்துடும், கைக்கு வந்துடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ எல்லாரும் நோய்க்கு உட்பட்டவங்களான்னா ஆமாம், எல்லாருமே நோய்க்கு உட்பட்டவங்க தான். நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலும் அதை பற்றின ஒரு நாலேஜும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா நல்லது. நமக்கு என்ன வரப்போகுதுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டாலே பெருமளவில் பிரச்சனையை தவிர்த்துடலாம். ஆனால் எல்லாருக்கும் நோய் நம்ம பிறந்துட்டோம்னாலே நம்மளோட உடல் நோய்க்கு உட்பட்டது. அது எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுதுங்கிறது தான் இதில் வந்து மிஸ்ட்ரி. ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து நீங்கள் இப்போ வந்து பூஜை அறையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து எண்கள் ஏதாவது சேர்த்தா அந்த பூஜை அறைக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பூஜை அறையில் வைக்க வேண்டிய எண்கள் அப்படின்னு ஏதாவது எண்கள் இருக்குது? நான் ரொம்ப நாளாக சாமி கும்பிட்றேன், சாமி என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்குது, இல்லை பூஜை ரூம் போகிறேன், பூஜை ரூம் அமைதியாக இருக்குது, எனக்கு உணர்ச்சியே இல்லை, அந்த இறை பலம் அங்கே இருக்குங்கிறத உணரவே முடியல, வீட்டு பூஜை ரூம்குள்ளேயே என்னால் உணர முடியல அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அங்கே செய்ய வேண்டிய நீங்கள் செய்கிற பூஜைகளை அந்த தெய்வம் ஏற்றுக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், சில பேர் வந்து சொல்கிற விஷயம் என்ன, நான் 15 வருஷமாக தியானம் பண்ணுறேன், இது வரைக்கும் எனக்கு வந்து பெருசாக எனக்கு வந்து அந்த தெய்வ நிலைங்கிறது எனக்கு தெரியவே இல்லைன்னா அவங்க தியானத்தை தப்பாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க தியானத்தை சரியாக பண்ணால் அவங்க என்றைக்கோ அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இல்லை அவங்க அந்த உணர்தல் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அங்கே சரியாக பண்ணலைங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன,
அப்போ நம்ம அந்த பூஜை ரூமில் ஏதாவது நம்பர் வைக்கலாமா அப்படின்னா 39ங்கிற நம்பரை தாராளமாக வச்சுக்கலாம். ம். அந்த நம்பரை என்ன பண்ணுன்னா பேப்பரில் எழுதி வைக்கலாம், ஒரு காப்பர் ஷீட்டில் எழுதி வைக்கலாம். ம். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த இப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்கன்னா அந்த தெய்வ சக்தியை, இந்த இறை பலத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல தக்க வைக்கும். அதுக்கு அந்த நம்பர் பயன்படும். அதே மாதிரி 45ங்கிற நம்பரை தாராளமாக பூஜை ரூமில் வைக்கலாம். அதுவும் அந்த இறை பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது செய்கிறது மூலமாக தாராளமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோக்கு பின்னாடி, சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி, இல்லை ஒரு ஒரு பேப்பர்லேயே எழுதி தாராளமாக வைக்கலாம். வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே செய்யக்கூடாது. ஒரு சிலை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலையை வீட்டு பூஜை ரூமில் வைக்கிறீங்கன்னா அதை வந்து பிரதிஷ்டை மாதிரி பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வைக்கக்கூடாது. டெம்பரரியாக எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிறது பெட்டர் ஆல்வேஸ். அதை வந்து எப்பயுமே வந்து அதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நியமங்களே வேறு. நீங்கள் பூஜையை கவனிக்காமலாம் விடக்கூடாது. சில பேர் 10 நாளைக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்த கொஞ்சம் கவனப்படுத்தி பார்த்துக்கிறது நல்லது. இந்த 2 நம்பர், ஒன்று 39 வைக்கலாம், இல்லை 45 கூட வைக்கலாம். ஓகே. இது வந்து பூஜை ரூமில் அந்த தெய்வ பலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்க சார். இப்போ வந்து இந்த ஆன்சர் சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது சார். என்னென்னா, இப்போ வந்து சிலையை நிறுவக்கூடாது, மாற்றி இடம் மாற்றி வைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு. ஆனால் நிறைய கார்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பித்தளை சிலைகளையோ இல்லை வெள்ளி சிலைகளையோ வந்து முன்னாடி வந்து அழகுக்காகவும் அவங்களுடைய நம்பிக்கைக்காகவும் வைக்கிறாங்க சார். ஆனால் அதை பேஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ்டாக அங்கேயே இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இந்த நியமனங்கள் அங்கே வந்து பொருந்துமா? இங்கே பாருங்கள், அந்த சிலையெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் காரில் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போல் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அந்த சிலையோட இது பார்த்தீங்கன்னா உள்ளே போலாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசியில் ஏதாவது ஒரு அந்த மாதிரி, இல்லை ஃப்ரேம்ஸ் சின்ன சின்னதாக அந்த மாதிரி தான் வைப்பாங்க. கீழே ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு அதை ஒட்டி வைப்பாங்க. அதோட அந்த சிலையோட மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்கும். அது தவறு இல்லை. நான் சொல்கிறது வீட்டில் நீங்கள் ஒரு வெண்கல சிலையோ இல்லை ஒரு கல் சிலையோ, நல்லா இப்போ இந்த உயரத்தில் ஒரு சிலை இருக்குன்னா அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அங்கே நியமங்கள் வேறு. கணபதினா கணபதியோட எந்திரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கோயிலில் வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே நியமங்களே மாறிடும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மாறும். நீங்கள் நார்மலாக ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவையோ இல்லை ஒரு தெய்வத்தோட ஒரு சின்ன சைஸில் ஒரு விரலுக்கும் கீழே இருக்கக்கூடிய அளவிலான ஒரு சின்ன தெய்வத்தோட சிலையை நீங்கள் சொல்கிற மாதிரி காரெல்லாம் வச்சு, அது ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் பூஜை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தெய்வம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அது ஒரு கோவத்தில் போய் உட்காந்துரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் தோல்விகள் ஏற்படக்கூடிய எண்கள் எது அப்படின்னு. இந்த கேள்விக்கு வந்து எப்போவுமே வந்து பழசு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது போல சார். அடிக்கடி இந்த கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா உருவாயிட்டே தானே இருக்குது. இதுக்கு வந்து நான் ஸ்டாப். உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அது இல்லைன்னா அப்புறம் வந்து வாழ்க்கை வந்து சுவையாக இருக்காது. இதில் அது ஒன்று இருந்தால் ஓகே, ஒன்றுக்கும் மேற்பட்டு அப்படின்ற கேள்வி வேறு கேட்டிருக்கிறாங்களே சார். 19, 40, 33 இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, அதாவது நான் சொல்கிறது பேரோட நம்பர்ஸ் அந்த டோட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து 19ல் இருக்குன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வரும். இதில் இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா, எதிர்பாலினத்தின் மீது ஒரு வெறுப்பும் வரும் 19ல் பேர் வச்சுக்கிட்டா. குறிப்பாக மனைவியோட இல்லை கணவரோட சண்டை வந்துடும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு மேலே லவ் வரும். இதனால் இதில் ஒரு லாஜிக், இதில் தன் மனைவி தன் கணவன் மேலே இருக்காது, அங்கே வந்து விருப்பம் இருக்காது. வெளியில் ஒரு உறவோட இல்லை வெளியில் இருக்கிறவங்க மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனால் இந்த நம்பர் எக்கனாமிக்கு பயங்கர சக்ஸஸ், நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துரும் எக்கனாமிக்கு. ஆனால் இப்படி பர்சனல் லைஃப்பில் இப்படி ஒரு கை வைக்காமல் போகாது, இப்படி ஒரு வேலையை செய்யாமல் போகாது. அதே மாதிரி 33 அதே தான். எக்கனாமிக்கு பயங்கர சூப்பரான நம்பர். ஆனால் அந்த நம்பர் கொஞ்சம் இப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட காதலையும் இழுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். இல்லைன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லவ் வரதுக்கான கதவையோ வாய்ப்பையோ இந்த நம்பர் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ரொம்ப டேஞ்சரான நம்பர் எதுனா 40. அது என்ன செய்யும்னா, ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னா யாருனால அந்த காதல் தோல்வி நடந்ததோ அவங்க மேலே ஒரு வெறுப்பை விதைச்சிரும். அவங்கள எதையாவது செய்யணும்னு தோணும் இவங்களுக்கு. அதாவது சில பேர் என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேர் டோட்டல் 40ல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு தொந்தரவு செய்தே தீருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்தில் போய் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த நம்பர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு காதல் முடிஞ்சோடனே இன்னொரு காதல் இமிடியேட்டாக தொடங்கிடும். இன்னொன்று, ஒரு காதல் இருக்கும்போது இன்னொரு காதலுக்கான அடியை போட்டுக்கிட்டே வருவாங்க. எப்போவுமே பேக்கப் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகே சார். ஸோ வந்து அடுத்ததான் வந்து நம்மளுடைய திருமண தேதி அப்படின்றது வந்து எப்படி முடிவு பண்ணணும்? பொதுவாகவே உங்களோட டேட் ஆஃப் பர்த், 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்,
அந்த பையன் தட் இஸ் மணமகன் மணமகள் 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து தான் இந்த திருமண தேதியை முடிவு பண்ணணும். மற்ற தேதிகள்லாம் கூட ஓகே. இதில் ஆகாத தேதிகள்னு பார்க்கும்போது 1, 7, 8 இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது திருமணம் நடந்துடும். திருமணம் நடந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு குழந்தை பிறப்புன்னு வரும்போது அந்த குழந்தை பிறக்கிறத தடை பண்ணும், இல்லை குழந்தை கிடைக்கிறத தடைப்படுத்தும், தாமதப்படுத்தும். இந்த மாதிரி தொந்தரவுகளை செய்யாமல் போகாது. சரி, 9ஆம் தேதி பண்ணால் என்ன நடக்கும்? ஒரு 9, 18, 27 இந்த மாதிரி தேதியில் திருமணத்தை வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னா, அந்த வீட்டு பெரியவங்களோட ஏதாவது ஒரு தகராறை பண்ணிட்டு ஏற்கனவே அதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை அங்கே ரெடியாக இருக்குது, எல்லார் வீட்லேயும் ரெடியாக இருக்கும். இது மேற்கொண்டு இந்த மாதிரி தேதியில் போய் திருமணம் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக பிரித்து வச்சிரும். இப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கா அப்படின்னா, எங்கே வீரியம் பெருசாக இருக்குன்னா இது மாதிரி ஏதாவது பேக்ரவுண்டில் ஒன்று நடந்திருக்கும், இல்லை அந்த வீட்டில் வரக்கூடிய மருமகனுக்கும் அவங்க மாமனாருக்கும் ஒத்து போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் தொந்தரவு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடிக்கு சில நியூட்ரல் நம்பர்ஸ் 5 இருக்குது, 3 இருக்குது, இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு போகிறது பெட்டர். ஸோ திருமணம்னு வரும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அந்த திருமண தேதியை குறிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வெறும் முகூர்த்தம் மட்டும் பார்த்தா போதும், நம்பர்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்க்காம விட்டால் இது ஒரு வேலையை செய்யாமல் விட மாட்டேங்குது. என்னோட அனுபவம் என்னென்னா, எல்லாமே பார்க்கணுமானா எல்லாமே பார்க்கணும். இதை கோட்டை விட்டிங்கன்னா இது ஒரு வேலையை செய்யாமல் போக மாட்டேங்குது, அந்த வேலையை செஞ்சே தீருது. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்து தான் ஒரு திருமண தேதியை குறிக்கணும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து அவங்களுடைய சந்தேகத்துக்கு தீர்வு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சர்ஜரிக்காகவோ இல்லை வந்து ஒரு டெலிவரிக்காகவோ கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து நிறையா டெலிவரிக்கு போன பெண் வந்து இறந்து போகிறது, அந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்காக ஒரு ஹாஸ்பிட்டல் தேர்வு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிறந்த தேதிக்கு ஒத்துப்போகக்கூடிய பேர்களில் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணணுமா? ஆம், நான் அதுக்கு ஒரு அனுபவமே சொல்லலாம். என்னோட நண்பரோட நண்பர் அவரை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் கேஷுவலாக என்னை பார்க்குறதுக்காக வரார். என்னோட நண்பர் வந்து பார்க்குறக்காக வரார். எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்குறக்காக வரார். வந்த உடனே சொல்கிறாரு, என்னோட நண்பரை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். சொன்ன உடனே நான் அவர்கிட்ட, உங்கள் நண்பரோட பிறந்த தேதி இதெல்லாம் சொல்லுங்கள், நேம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் இங்கே கால்குலேட் பண்ணிவிட்டு, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்கன்னா ஒரு பிரதான நல்ல ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாரு. நான் சொன்னால், உங்கள் நண்பர் முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வேறு இடத்துக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் போயிருக்காரு, ஒரு நாள் அட்மிட் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப வீக்காக இருந்தார், ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மறுநாள் அனுப்பிச்சிட்றேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரோம், நல்லா தான் இருக்கார். இல்லை, நீங்கள் முதல்ல அவங்க ஃபேமிலிக்கு சொல்லி முதல்ல இடத்த மாற்றுங்க. அவர் திருப்பி கேட்குறாரு, இடத்த மாற்றலாம் என்ன ஆகும்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து நான் இதை கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேங்கிறத அவருக்கு நல்லாவே புரியுது. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு நான் சொன்னேன். அவர் போனவர் உயிரோடு வரமாட்டார். ஏன்னா இப்போ அவருக்கு தசாபுத்தியும் ரொம்ப சாதகமாக இல்லை, ஃபேவரட்டாக இல்லை, ஒரு ஆபத்தாக அவர் கடக்க வேண்டியது இருக்குது. இந்த நேரத்தில் போய் இப்படி ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப வேண்டாம், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரியாக ஒரு 3-4 நாளில் அந்த நபர் இறந்து போயிடுறாரு. என்னடான்னு பார்த்தா, உடம்பு நல்ல ஒரு சாதாரண விஷயத்துக்கு போனவர் தான், தேடிட்டு வரணும்னு போனதுக்கு எப்படி சார் போனவர் தான். அங்கே போனதுக்கப்புறம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து ஒரு 4-5 நாள் இருக்கும் மேக்ஸிமம், ஆள் இறந்தே போயிடுறாரு. நான் அவர்கிட்ட கொடுத்த வார்னிங் என்னென்னா, முதல்ல ஹாஸ்பிட்டலில் மாற்றுங்க. ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் தான், இந்த ஹாஸ்பிட்டலில் குறை சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, இவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சரிப்பட்டு வராது. அப்போ அந்த டோட்டலை பார்க்கணுமானா ஆமாம் பார்க்கணும். அப்போ போன நபர் உயிரோட திருப்பி வரப்போகிறாரா இல்லையாங்கிறத இந்த நம்பர் தீர்மானிக்கும். அவருக்கு டைமு வீக்காக இருக்கிறனால அந்த வேலையை செஞ்சிருச்சு. ஒன்று, இப்போ நீங்கள் போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு கோயின்சைடில் இருக்கிற மாதிரி ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் பணம் நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை பணம் வரதில் எதுவும் தடை இருக்காது, ஏதோ உங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே குவைட் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட் நம்பரில் அந்த பேங்க்கோட நேம் இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு அது ஆப்போசிட்டாக இருக்குன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் என்ன மாதிரி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், நீங்கள் எவ்வளோ விழுந்து விழுந்து உழைச்சாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே பணம் வராது. இது நிறைய பேர் வந்து அனுபவபூர்வமாக நான் கொடுத்து போய் இந்த அக்கௌண்ட்டை மாற்றுங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிச்சிடும் கொடுத்து, அந்த மாதிரி நிறைய பேருக்கு பணம் அது வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான பணம் வராமல் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் மேண்டட்டரியாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி அப்ரோச் பண்ணுறோமோ நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு அந்த நேமோட டோட்டல் கோயின்சைடிங்காக இருக்கணும், இல்லை நட்பு முறையில் இருக்கணும்.
ஒருவேளை அது ஒரு நட்பு முறையில் இல்லை, 2 குவைட் ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு டேமேஜை கொடுத்தே தீரும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன ரிலேட்டிவிட்டி இருக்குன்னு பாருங்கள். இல்லை நீங்கள் ஒரு 10 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை 3 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் பணம் வருதுங்கிற செக் பண்ணுங்கள். நான் சொன்ன ரூலை தாண்டி இருக்காது. ஸோ வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்குமே வந்து அதோடைய பேரும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும், இருந்தே தீரணும். அது நட்பு முறையில் இருந்ததுன்னா நல்லது, நம்புகிறோம். நட்பில் இருந்ததுன்னா அது ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துரும். இல்லைன்னா நமக்கு அகெயின்ஸ்டாகவே தான் வேலை பார்க்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், பணத்தை எடுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய தொந்தரவுகள் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னா இப்படி சில விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணியே தீரணும். கண்டிப்பாக. ஸோ நேயர்கள் கேட்டிருந்த ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய மித்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் பார்க்கலாம். சார், இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு சார். ஆன்லைன் கிளாஸாக போயிட்டுருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் எப்போ கொடுக்க போகிறீங்க, என்ன மாதிரியான கிளாஸஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க சார். அடுத்த வகுப்பு எங்கே, எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம கொடுக்க போகிறோம் சார்? கண்டிப்பாக எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் எல்லாரையும் வந்து நேரில் சந்திக்கும் போது கூட ஒரு டைரக்ட் கிளாஸ் நடத்தி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு டைரக்ட் கிளாஸ் வேணும் அப்படின்ட்டு. இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக நிறைய பேர்கிட்டேருந்து வந்திருந்தது. என்னென்னா அந்த பஞ்சபட்சி கிளாஸ் வந்து திருப்பி மறுபடியும் நடத்தணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அதுக்கான கிளாஸஸ் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து ஒரு பேசிக் லெவலுக்கு ஒரு கிளாஸும், ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு ஹையர் லெவல், அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸும். ஸோ 2 விதமான கிளாஸ் இந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கும். இது ஒரு புறம். இன்னொன்று, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இது என்னென்னா, வெறும் ஜோதிடம் மட்டும் படிச்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி ஆன்மீக சிந்தனைக்கோ இல்லை அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஏதாவது நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். குறிப்பாக சரக்கலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ கூட சமீபத்தில் கோயம்புத்தூரில் நம்மளோட பஞ்சபட்சி கிளாஸ் நடக்கும்போது அதில் ஒரு பாகமாக சரக்கலை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம வாக்கு எப்போ நம்ம வாக்கு எப்படி நின்று வேலை செய்யும்னா, நம்ம சரவோட்டம் நல்லா இருக்கும்போது தான் நம்ம வாக்கு நல்லா நின்று வேலை செய்யும். ஸோ சரக்கலை ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. ஸோ இதை ஒரு கிளாஸாகவே கொடுப்போம். ஒரு சரக்கலை, வாசி யோகம், அப்புறம் கொஞ்சம் சில பேருக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கணும், டைரெக்டாக வந்து படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கம்பைண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸாக ஒரு 2 days, அதாவது ஒரு 2 நாள் வகுப்பாக, நேரடி வகுப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். குறிப்பாக கொல்லிமலையில் அங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி பிடிச்சி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்கும். வெகு விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக, அது ஒரு 2 நாள் வகுப்பாக இருக்கும், தாராளமாக வந்து படிச்சுக்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணும்பொழுது அந்த டாப்பிக்கும் அந்த ஊருக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக கிளாஸ் நம்ம நடக்கும்பொழுது அதுக்கான கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து சரக்கலை படிச்சுட்டு இப்போ கூட வந்து ரீசெண்டாக நம்மளுடைய யாகத்துக்கு வந்திருந்தப்போ கூட தீட்சை வந்து வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரும் வாங்குறதுக்கு காத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.